தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் திரு எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்நிகழ்வில் சமத்துவ மக்கள் கழகம் நிறுவன தலைவரும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நல வாரிய தலைவருமான திரு எர்ணாவூர் நாராயணன் எம்எல்ஏ அவர்கள் சமீப காலமாக அழிந்து வரும் பனை தொழிலை பாதுகாக்கவும், பனை தொழிலாளர்கள் நல வாரியத்தில் அதிகமான உறுப்பினர்கள் சேர்க்கவும், பனை தொழிலாளர்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்குகள் போட்டு கொடுமைப்படுத்துவதை நிறுத்தக் கோரியும் தூத்துக்குடியில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இவர்களுடன் மாவட்ட செயலாளர் சமத்துவ மக்கள் கழகம் திரு மாலைசூடி அற்புதராஜ் அவர்களும் கலந்து கொண்டார். முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற பின்தங்கிய பகுதியில் இருக்கின்ற பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன தேவை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வாரியத்தை கொடுத்து 3 ஆண்டுகளாகிவிட்டன. பனை தொழிலாளர் நல வாரியம் என்ற வாரியத்தின் தலைவர் 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இது வரைக்கும் 15,000 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறேன். தொழிலாளராக 15,000 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறேன். 5,000க்கும் மேற்பட்டவர்கள் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறார். இடத்துல பார்த்தா 37 லட்சத்துக்கும் மேற்பட்ட உதவிகள் பனை சம்பந்தப்பட்ட உதவிகளே ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஆட்சியாளர் வைத்து ஒரு 2 நிகழ்வுகள் நடந்தது. ஏரனிலே நம்ம கலெக்டர் தூத்துக்குடி கலெக்டர் வைத்து ஏரனில் வந்து அந்த பனை ஓலையில் செய்யக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய அளவை அதுவும் நாங்கள் சிறப்பாக பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சமயத்தில் கள்ளக்குறிச்சியில் வந்து மது குடித்து இறந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்து எல்லாருக்கும் தெரியும். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை போட்டார்கள், ஒரு கடுமையான சட்டத்தை போட்டார்கள். அது மூலமாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கு தான் அது பொருந்த வேண்டுமே தவிர இந்த 17 வியாபாரம் பண்ணிக்கிட்ட தொழிலாளர் இப்போ பார்த்தீங்கன்னா 17 வந்து காலை இறங்கி வைப்பாங்க, சாயங்காலம் ஆச்சு குடிச்சிடும், நல்லா மாறிடும், கல் இறங்க வேண்டிய வேலையே கிடையாது. அப்புறம் காலையில் எடுத்துகிட்டு வந்து 17 ரோட்டில் வைத்து குடிச்சை தொழிலாளர் விற்பனை செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அது காலையில் இருந்து ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அந்த 17 அந்த வாசல் 17 வாசனையாக இருக்கும். அது 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு பிறகு சுண்ணாம்பு போட்ட 17 வச்சு நான் பேச முடியிருக்கேன். 7 மணி நேரத்துக்கு பிறகு என்ன ஆகுனா குளிப்பு ஆரம்பிச்சு கல் வாசனை வந்துவிடும். அந்த கல்லோட கெட்ட வாசனை எப்படி வீட்டில் சமையல் செய்துகின்ற சாப்பாடு சுட சுட சாப்பிடுகின்ற போது ருசியாக இருக்கும், அரிசி சாதம் ருசியாக இருக்கும். அது மறுநாள் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அந்த வாசனை மாறிடும். அது குளிப்பு வாசனை வந்துடும். எல்லா வீட்லேயும் தெரியும், பழைய கஞ்சி குடிக்கிறாங்க, பழைய சோத்துங்கிறது தெரியும். நல்ல சாப்பாடு சுட சுட சாப்பிடும்போது அது வாசனை ஒரு மாதிரியாக இருக்கும். அதை இரவு வச்சு குடிநீர் தண்ணீர் ஊற்றி மறுநாள் அந்த பழைய கஞ்சி சாப்பிடுறப்போ அது ஸ்மெல் ஒரு மாதிரி மாறிடும். அது தண்ணி ஊற்ற லேட் ஆச்சுன்னா இன்னும் அந்த வாசனை வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு அதே தான் தண்ணி. இந்த 17 வைத்து விட்டால் மாலையிலே அதை வந்து காவல்துறை வந்து பறிமுதல் செய்து அப்படின்னு வழக்கு போடுகிறார்கள். சரி, அந்த 17 வந்து உடனே விட்டுருக்கணும், லேட் பண்ணி வச்சுருக்காங்கிறதுக்காண்டி அது வந்து சட்டத்தில் வருதுன்னு வைங்களேன். வந்து ஏற்கனவே அதுக்கு ஒரு 500 ரூபா ஃபைன் போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு 1000 ரூபா ஃபைன் போட்டுனாங்க. அந்த பனை தொழிலாளி அவருடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய உழைப்பு ஒரு 30-40 அடி மேலே இருக்கின்ற பனைகளை ஏறி அந்த 17 இறக்குவதற்கு எவ்வளோ கஷ்டம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது கருப்பட்டி காய்ப்பதற்கு தான் நாங்கள் அந்த 17 இறக்கி கொண்டிருக்கிறோமே தவிர வேறு எந்த காரண தவறும் கிடையாது. அப்படி இறக்கின்ற அந்த 17 மாலைகளை பிடித்து விட்ட காரணத்தினாலே அது தவறுதலாக காவல்துறை வழக்கு போடுகிறார்கள் என்பது தெரிந்துதான் முன்னாள் நம்முடைய காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு அவர்கள் வாய்வழி முத்திராக நாங்கள் தான் முறையை சொன்னதுனால வாய்வழி முத்திரையை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கள்ளக்குறிச்சி மேட்டர் வந்து ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. அப்போ சட்டத்தை தமிழ்நாடு முதல்ல இப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் பிரச்சனையில் இப்போ ஒரு சட்டமன்றத்திலே ஒரு பெரிய சட்டத்தை ஏற்றினார். அதை நான் வரவேற்கிறேன். பாலியல் பெண்களை பாதுகாக்கக்கூடிய தண்டனை கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன். அந்த குற்றங்கள் குறையும். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மேட்டிலே அந்த சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். அந்த சட்டம் கள்ளச்சாராயம் விற்பனை செய்கிறவனுக்கு அது பொருத்தம். அப்போ தான் அவன் செய்ய மாட்டான். 1 லட்சம் 2 லட்சம் போட்டால் அவன் கள்ளச்சாராயம் விற்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் அன்றாட 40 அடி பனையில் ஏறி இறங்குகின்ற அந்த தொழிலாளிகள் 17 வயதில் 18 வயதில் 19 வயதில் 20 வயதில் 21 வயதில் 22 வயதில் 23 வயதில் 24 வயதில் 25 வயதில் 26 வயதில் 27 வயதில் 28 வயதில் 29 வயதில் 30 வயதில் 40 வயதில் 50 வயதில் 60 வயதில் 70 வயதில் 80 வயதில் 90 வயதில் 91 வயதில் 92 வயதில் 93 வயதில் 94 வயதில் 95 வயதில் 96 வயதில் 97 வயதில் 98 வயதில் 99 வயதில் 100 வயதில் 101 வயதில் 102 வயதில் 103 வயதில் 104 வயதில் 105 வயதில் 106 வயதில் 107 வயதில் 108 வயதில் 109 வயதில் 110 வயதில் 111 வயதில் 112 வயதில் 113 வயதில் 114 வயதில் 115 வயதில் 116 வயதில் 117 வயதில் 118
நான் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கின்ற காரியத்தினாலே அவருடைய குடும்பத்தை கஷ்டங்களை பார்க்கின்ற போது ரொம்ப கடினமான சூழல் புரிதல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பணங்காட்டிலே ஒரு 2 ஓலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சென்று போய் அந்த பழைய 17 எடுத்து தள்ள வைத்திருக்கிறார் என்று அழைத்து கொண்டு வழக்கு போட்டு 50,000, 1 லட்சம், 2 லட்சம் என்று அந்த அவதாரத்தை கட்டுகின்ற போது அவங்க வாழ்வாதாரம் 2 லட்சம், 3 லட்சத்தை சேர்த்து வச்சு 5 மாதம் சாப்பிடக்கூடிய அந்த பணி சொல்கிறார்கள். இந்த காசு தான் அவங்களுடைய பணையில ஏறி இறக்கின்ற அந்த 17 மூலமாக வருகின்ற கற்பட்டி மூலமாக வருகின்ற பணத்தை அவங்க 6 மாதம் வாழ்வாதாரத்தை சொல்லக்கூடிய எல்லாம் கூட்டி சொல்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் 17 என்னை பனைத்தொழில் வாரியத்துறை தலைவராகி இருக்கிற பனைத்தொழிலாளர்களை காப்பாற்றுங்கள் என்று அழைக்கிறார்கள். இப்பொழுது பனைத்தொழில் செய்கிறவர்கள் குடும்பத்தை காலி செய்துவிட்டு பணம் காட்டிவிட்டு வெளியில் வருகின்ற சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. அது அரசு கவனத்திற்கு நாங்கள் தெரிவித்து தயாராகி கொண்டிருக்கிறோம். நான் நாளைக்கு திருவாரூர் போகிறேன், அதுக்கப்புறம் ஈரோடு போகிறேன். இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக கூப்பிட்டுருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வாங்கன்னு அழைத்திருக்கிறார்கள். அதனால் சட்டங்கள் 2 சட்டத்தை பிரிக்க வேண்டும். அந்த 17 மூலமாக குளிக்கின்ற கல்லுக்கு அந்த சட்டத்தை தனியாக ஏற்கனவே இருந்தது போல அந்த பயனை அந்த அவதாரத்தை குறைக்க வேண்டும். கள்ளச்சாராயம் விற்பனை செய்கின்றவன் மது பாட்டில் விற்பனை செய்கிறவன் கொடுக்க வேண்டிய அந்த தண்டனை கரெக்டான தண்டனை, அதிலிருந்து நடவடிக்கை சரியாக இருக்கிறது என்று நான் கவர்மெண்ட்டை பாராட்டினேன். அதை நான் வரவேற்கிறேன். அதனால் தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக இந்த 17 இருக்கின்ற பனை தொழில்களை காப்பாற்ற வேண்டும். விருதுநகர்லேருந்து வந்திருக்காங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்திருக்காங்க. ஏன்னா நைட்டில் தூங்க விடவங்களை தூக்கி அடிச்சுக்கிட்டே ஃபோன் எடுத்துக்கிட்டு தலைவரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது அரசு கவனத்துக்கு சென்று கண்டிப்பாக அரசு நிறைவேற்றி தர வேண்டும். அந்த 17 இருக்கின்ற பனை தொழிலாளர்களை அந்த 17 கேஸை போடுகின்ற நேரத்திலே அவரால் அந்த வாழ்வாதாரத்தை அமைக்கக்கூடிய அளவிலே இருக்கின்ற அந்த ஃபைன் அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் போட்டாங்க தாங்குவாங்க. 1 லட்சம் 2 லட்சம் போச்சுன்னா நோயில் செத்து போடுவாங்க, இறந்து போடுவாங்க. குடும்பம் நடத்தவே முடியாது. பனை தொழிலாளர்கள் எல்லாருமே இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே